வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாய் வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இதுவரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாய் வீட்டு பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். மட்டன் 1 கிலோ, பாஸ்மதி அரிசி 1 கிலோ, நெய் 50 கிராம், பெரிய வெங்காயம் 400 கிராம், தக்காளி 300 கிராம், எலுமிச்சை 1, புதினா 1 கைப்பிடி அளவு, மல்லித்தழை 1 கைப்பிடி அளவு, தயிர், பால், பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிடுவோம். இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம், பட்டை 2, ஏலக்காய் 8, கிராம்பு 1/2 டீஸ்பூன். இப்போ பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியை போட்டுக்கலாம். அடுத்து பூண்டு போட்டுக்கலாம். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் போட்டுக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். பிரியாணிக்கு இதுதான் டேஸ்ட்டு கொடுக்குறது. இப்போ அடுப்பில் ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுக்கிட்டோம். இப்போ சட்டி நல்லா காயட்டும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கடலை எண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த பிரியாணிக்கு கடலை எண்ணெய் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால் கடலை எண்ணெய் எடுத்துருக்கோம். இப்போ 50 கிராம் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அது கூட ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அடுத்து பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதை போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வதங்கவும் காமிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அது கூடயேவும் மல்லித்தழை, புதினாத்தழை பொடியாக நறுக்குனதையும் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை ஏன் முன்னையே போடுறோம்னா, இந்த மிளகாய்த்தூள் நல்லா எண்ணெயில் நல்லா சேர்ந்துடும். அப்போ தான் அந்த பிரியாணி கலர் கொடுக்கும். அதுக்காகத்தே நம்ம முன்னையே மிளகாய்த்தூள் போட்டுக்கிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து மட்டனை சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே பிரியாணிக்கு மட்டன் வேக வச்சு தான் போடுவோம். இதுலேயே தம் போடுறதுனால இந்த இதுலேயே வேக விட்டுருவோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா மட்டனை வதக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கிடுவோம். பொதுவாக பிரியாணிக்கு தக்காளி சேர்க்க மாட்டோம். இந்த பிரியாணிக்கு தக்காளி தான் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு இப்போ சேர்த்துக்குருவோம். நம்ம உப்பு எதுவும் சேர்க்கலை, இப்போதான் உப்பு சேர்க்குறோம். உப்பு போட்டோம்னா தக்காளியும் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 300 கிராம் தயிரை ஊற்றிக்கிடுவோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து லெமனை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். மட்டன் வேகிறதுக்கு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொதிக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிற பாலை ஊற்றிக்கிடுவோம். இந்த பால் தாங்க இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். பச்சை பால் தான். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அடுத்து நம்ம இப்போ பாசுமதி அரிசியை 3/4 பாகத்துக்கு வேக வச்சு வடிக்கணுங்க. இது நம்ம பிரியாணியோடையே அப்படியே போடக்கூடாது. இது சோறு தனியாக வடித்து தான் அதில் சேர்க்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அரிசியை ஏற்கனவே 1/2 மணி நேரம் முன்னையே ஊற வச்சுட்டேன். மட்டனை அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளேவருக்காக நம்ம பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா போட்டிருக்கோம். கீரி போடாமல் அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. அது ஒரு ஃப்ளேவருக்காக காரம் வராது. நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுக்கிடுவோம். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கிளறி விட்டுக்கலாம். சாதம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. அதாவது 3/4 பாகமாக தான் வெந்திருக்கணும். இப்படி நசுக்கி பார்த்தோம்னா உடையணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வடிச்சிருவோம். இப்போ மட்டன் 3/4 வெந்துருச்சு. அடுத்து அந்த சாதத்தை போட்டுருவோம். தண்ணி மட்டனில் அளவாக தான் இருக்கணும். தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா குழஞ்சிருங்க. இப்போ இந்த சாதம் போட்டு தம் போடுறப்ப கரெக்டாக வருங்க. மட்டனில் ஒரு 1/4 பங்கு தண்ணி மட்டும்தான் இருக்கணும். இப்போ அரிசி போட்டு தம் போடும்போது அரிசியும் மட்டனும் கரெக்டாக வெந்து வந்துருங்க. இப்போ அப்படியே கிளறி கொடுத்துக்கலாம். அடுத்து ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ சாதத்துக்கு தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே வடித்து வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலாக கொஞ்சம் நெய் விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். 20 நிமிஷம் தம்மில் வச்சுருவோம். 20 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ 20 நிமிஷம் ஆச்சு. வாங்க திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இது அப்படியே லேசாக ஒரு ஓரமாகவே கிளறி கொடுங்க. மட்டன் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குங்க. அந்த தண்ணிக்கும் அந்த சாதத்துக்கும் கரெக்டாக இருக்குது பாருங்கள்.
இந்த பிரியாணி உண்மையிலே சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.